ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உன்னை தேடி வந்திருப்பது மிக முக்கியமான விஷயத்தை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான். உன்னை அழிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை செய்து கொண்டிருப்பது ஒரு பெண்தான். என் தங்க குழந்தையே, அது யார் என்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே. அதனால் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை பயமுறுத்துவதற்காக இந்த எச்சரிக்கையை நான் சொல்லவில்லை. நீ நன்றாக வாழ வேண்டும், உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் உன்னிடத்திலே இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. வாழ்க்கையில் யாரையும் நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் யார் யார் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய். உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அங்கே ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன்னிடத்திலிருந்து எத்தனையோ பலன்களை எல்லாம் அவள் பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதனை நடக்க விடாமல் கூட இருந்து கொண்டே தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை நினைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவர்களும் ஒரு முக்கியமான காரணமாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய். உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அங்கு அவர்கள் தயாராக இல்லை. உனக்கு எந்தெந்த கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை முடக்க நினைக்கின்றதோ அதே கஷ்டங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்து உன்னை முடக்க வேண்டும் என்றும் உன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலுமே உனக்கு துணையாக அவர்கள் நிற்பது இல்லை. துணையாக இருக்கின்றேன் என்று வாய்வழியாக சொன்னாலும் கூட மனதளவில் அவர்களுக்கு துளி கூட அந்த எண்ணங்கள் இல்லை. அது மட்டுமல்ல என் செல்லமே, உனக்கு ஒரு சில சமயங்களில் எது சரி எது தவறு என்று பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடத்திலே நீ உதவிகளை கேட்கின்றாய். ஆனால் அவர்களும் இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை உன்னுடைய துரதிர்ஷ்டம்தான். ஆனால் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிகளை எல்லாம் உன் அம்மா நான் எப்பொழுதுமே உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி எத்தனை பேர் எத்தனை தீய விஷயங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் இதுநாள் வரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருந்தது இந்த அம்மாவினுடைய அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவின் துணை இல்லாமல் இத்தனை காலமும் நீ உயிரோடு இருப்பதே பெரிய விஷயமாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல என் செல்லமே, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள், இதற்கு யாரெல்லாம் காரணம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற
நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, யாரை நீ வீழ்ச்சியடைய வேண்டும் என்று காத்திருக்கின்றார்களோ, யாரோடு இனிமேல் நீ பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ, அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை பெரிய விஷயங்களையும் ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்தும் கொடுத்து விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கை இன்று இருக்கின்ற நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிகின்ற வகையில் உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியில் தெரிந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்கள் முன் பேசி பேசி மற்றவர்களிடத்தில் அவமானப்படுத்த நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் இவர்கள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ, என்ன செய்வார்களோ, ஏதேனும் தவறாக பேசிவிடுவார்களோ என்று எல்லா விஷயத்திலும் நீ கவனமாக நடந்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை கவனமாக இருந்தும் உன் மீது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன்னை காயப்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களினுடைய மனநிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, அந்த பெண் யாராக இருக்க முடியும்? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்றாள். அவள் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார். அம்மா சொல்வது யார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? என் தங்க குழந்தையே, இதுவரை அம்மா சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கின்றாள் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். என் செல்ல குழந்தையே, இவர்களை கண்டுபிடித்து நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை வாய்ப்பேச்சினால் சொல்லி திருத்திவிட முடியாது. உன்னுடைய குணங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு பொறாமை இயல்பாகவே இருக்கின்றது. நீ மட்டும் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றாய், பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே அதை எளிதாக கடந்து சென்று விடுகின்றாய். அவர்களால் இது போல சிரிக்க முடியவில்லையே, கஷ்டங்களை எல்லாம் கடந்து போக முடியவில்லையே என்றுதான் அங்கே புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். தனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் அவர்களுக்கு ஏதும் வரவில்லையே, எனக்கு தான் இந்த கஷ்டம் வந்துவிட்டதே என்று பொறாமையால் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாள். என் அன்பு குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்களோ அதனை செய்துவிட்டு போகட்டும். நீ உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டு வா. அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் சில பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது நம்முடைய உறவுகளுக்குள்ளேயே இருக்கின்றார்கள் என்பது வருத்தமான விஷயம்தான். அதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த அம்மா உன்னுடைய வாழ்வில் வந்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக உன்னை வழிநடத்தி செல்வேன். உன்னுடைய பாதைகளில் தடங்கல்கள் இருந்தாலும் அது எல்லாமே இந்த அம்மா நான் செய்த செயல் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் என் பிள்ளை இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் தெரியாமல் சில விஷயங்களை எல்லாம் கதியில் செய்து விடுகின்றாய். அதன் பிறகு இதை ஏன் செய்தோம் என்று நீயாகவே வருத்தப்படுகின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நம்முடைய உறவுகள் தானே, இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதானே உன்னுடைய உள்ளம் நினைக்கின்றது. என் செல்லமே, நீ என்ன
செய்து கொண்டிருக்கின்றாய். நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணித்தான் அவர்கள் இப்பொழுது மனவேதனையில் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நீ ஒரு பொழுதும் பயந்துவிடக்கூடாது. நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து அவர்கள்தான் கலங்கி நிற்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் உன் இரு கரங்களை பிடித்து கொண்டு உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னை என்றென்றைக்கும் வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.